இது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி. செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள், அதில் இருந்து தேர்வுக்கு எதை மாதிரி கேள்விகள் வரலாம், அந்த கேள்விகளுக்கான விடை என்ன, இதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது முக்கிய செய்தியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, ஐநா பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு மற்றும் புரிதல் ஆகியவற்றை அதிகரிப்பதற்காக மே 22ஆம் தேதியை சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினமாக அறிவித்தது. இதிலிருந்து கொஸ்டின் எப்படி வரலாம்? 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினத்தின் கருப்பொருள் யாது? 1. அனைவரும் ஒன்றிணைவோம். 2. பூமி அனைத்து உயிரிகளின் இல்லம். 3. திட்டத்தின் ஒரு பகுதியாக இருங்கள். 4. பல்லுயிர் உலகம். விடை 3. திட்டத்தின் ஒரு பகுதியாக இருங்கள். What is the theme of International Biodiversity Day 2024? A. Let's all unite. B. Earth is the home of all life. C. Be part of the plan. D. Biodiversity world. Answer is option C. Be part of the plan. அடுத்த நியூஸ், ஜப்பானில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் உயரம் தாண்டுதலில் தமிழகத்தின் டி மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போ கேள்வி, 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் மாரியப்பன் தங்கவேலு எந்த நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்றார்? 1. நீளம் தாண்டுதல். 2. உயரம் தாண்டுதல். 3. குண்டு எறிதல். 4. வட்டு எறிதல். விடை 2. உயரம் தாண்டுதல். In which event Mariyappan Thangavelu won a gold medal at the World Para Athletics Championship 2024? A. Long jump. B. High jump. C. Shot put. D. Discus throw. Answer is option B. High jump. So மாரியப்பன்னாலே high jump. மூன்றாவது முக்கிய செய்தியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது, ஜப்பானில் நடைபெறும், அதே தான் உலக பாரா வச்சு தான், உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் சுமித் அன்டல் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம்? 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் சுமித் அன்டல் எந்த விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றார்? 1. நீளம் தாண்டுதல். 2. உயரம் தாண்டுதல். 3. ஈட்டி எறிதல். 4. வட்டு எறிதல். விடை 3. ஈட்டி எறிதல். இப்போ இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்க்கலாம். 2024 summit, Antal won a gold medal in which sport at the World Para Athletics Championship? 4 options. A. Long jump. B. High jump. C. Javelin throw. D. Discus throw. Answer is option C. Javelin throw. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசுக்கான ஈவுத்தொகை. 2023-24ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கான ஈவுத்தொகையாக ரூபாய் 2.11 லட்சம் கோடி வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இதுதான் செய்தி. இதிலிருந்து என்ன மாதிரி கேள்வி வரலாம்? இந்திய ரிசர்வ் வங்கி 2023-24ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கான ஈவுத்தொகையாக எவ்வளவு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது? 1. ரூபாய் 2.1 லட்சம் கோடி. 2. ரூபாய் 2.10 லட்சம் கோடி. 3. ரூபாய் 2 லட்சம் கோடி. 4. ரூபாய் 2.11 லட்சம் கோடி. விடை 4. 2.11 லட்சம் கோடி. How much has the RBI approved as dividend for the central government in 2023-2024? A. Rupees 2.1 lakh crore. B. Rupees 2.10 lakh crore. C. Rupees 2 lakh crore. D. Rupees 2.11 lakh crore. Answer is option D. 2.11 lakh crore. இறுதி மற்றும் ஐந்தாவது முக்கிய செய்தி, கேரள அரசு அமராவதி படுகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இப்போ இதிலேருந்து என்ன மாதிரி கேள்வியாக கேட்கலாம் எக்ஸாமுக்குன்னு பார்த்தோன்னா, சிலந்தி ஆறு தமிழ்நாட்டின் எந்த நதியின் கிளை நதி? 1. காவேரி. 2. பாலாறு. 3. வைகை. 4. அமராவதி. விடை 4. அமராவதி. சிலந்தி river is a tributary of which river in Tamil Nadu? A. காவேரி. B. பாலார். C. வைகை. D. அமராவதி. Answer is option D. அமராவதி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.